ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கு அரைக்க போகிறோம். ஆமாங்க, தோசைக்கு தான் ஊற போட்டிருக்கேன். காலையில் 9 மணிக்கு ஊற போட்டேன். இது என்னென்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் அரிசி கொஞ்சம், அப்புறமா பாஸ்மதி ரைஸ், ப்ரௌன் ரைஸ் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. அது சாப்பாடு என்னதே நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் ரப்பர் மாதிரியே இருக்குது. என்னால் சாப்பிட முடியல. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி கூட சேர்த்து ஊற போட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது கூட பாருங்கள், நான் வந்துட்டு கொள்ளு ஊற போட்டிருக்கேன். காணப்பயிறு, வெள்ளை காணப்பயிறு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். வெள்ளை காணப்பயிறு, அப்புறமா கொஞ்சமாக சுண்டல், அப்புறமா ஜவ்வரிசி, சரிங்களா, வெந்தயம், இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு பாருங்கள், கருப்பு உளுந்து, கை கால் மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போலாம் நான் வெள்ளை உளுந்தே முழு உளுந்து யூஸ் பண்ணுறதில்ல, கருப்பு உளுந்து தான் மேக்ஸிமம் நான் வந்துட்டு பயன்படுத்திட்டு வரேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தை வந்துட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி தோலோடு இருக்கிற மாதிரியே போட்டு அரைச்சிக்கோங்க. அதுதான் நமக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும், சரிங்களா. இப்போ இதை அரைக்க போகிறோம். என்னான்னு தெரில, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னடா ஒரு நாளைக்கு ஒரு நாள்லேயே என்னென்னவோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் மூலமாக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிற முடியும். என்னதே ஃபோனில் நம்ம போட்டு பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க வேலையாக இருப்பாங்க, செய்வாங்க, வைப்பாங்க, சில நேரம் பேச முடியாமல் இருக்கும், வைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரூட் வந்து இந்த டச்சு ஃபோனு, நம்ம நெட்டு வந்துட்டு ஃப்ரெண்டுகளுக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் இந்த மாதிரி இப்போ ஒரு பாலமாக இருக்குது. அதனால தான் நம்ம வீடியோ மூலமாகவே எல்லாருக்கிட்டையும் பேசின ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ஜாலியாக எப்போவுமே நம்ம வீட்டில் கூடவே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, பேசிகிட்டே இருக்கிற மாதிரி, வேலை செய்யும்போதும் சரி, நம்ம என்னென்ன பண்ணுறோமோ நம்ம கூடயே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காகத்தான் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அப்போலாம் ஃப்ரெண்ட்களோட பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறது. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடில் ஊற போட்டு இட்லி தோசை சுடுங்க. இதனோட ரிசல்ட் நான் நாளைக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம தோசையாவோ இட்லியாவோ ஊற்றும் போது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம உளுந்தை வந்து முதல்ல போட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. பாய், see you. அடுத்த ஒரு விளாகில் சந்திக்கலாம்.